ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். உபாகமம் 28:7. கர்த்தர் நமக்காக செயல்பட வேண்டுமா? இந்த வாக்குத்தத்தம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. அவர்கள் கர்த்தரோடு இருந்த போதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார் என்பதையும், அவர்கள் அமர்ந்திருந்து தேவனுடைய வல்லமையான கிரியைகளை கண்டார்கள் என்பதையும் நாம் அறிவோம். அதே நேரத்தில் அவர்கள் தேவனை விட்டு விலகிச் சென்ற போது தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிக்ஷைகளையும் பரிசுத்த வேதத்தின் வழியாக அறிந்திருக்கிறோம். கலாத்தியர் 3:29 இன்படி நாம் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம். எனவே கர்த்தர் நமக்காகவும் செயல்பட வேண்டுமென்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உபாகமம் 28:9. ஆகையால் உலக ஐஸ்வர்யங்களை தேடி ஓடுவதை நிறுத்திவிட்டு கர்த்தரையே பற்றிக்கொண்டு அவர் நமக்கு போதித்த வழியில் நடப்போமா? அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உபாகமம் 28:10.